ஃபைன். இன்னைக்கு மார்க்கெட்டிங் பிளான் கேட்டீங்க. யார் யாருக்கு என்ன தெளிவா புரிஞ்சுது? ஹலோ சார், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அது இன்னும் கொஞ்சம் டெப்தா இந்த டீம் பில்டிங் போனஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு லீடரும் வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு பிரான்ஸா இருந்தாருன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 600 பிவி பண்ணணும். அதே ஒரு சில்வருக்கு வெறும் 300 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணா போதும். கோல்டும் ஒரு 300 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்போ அது ரொம்ப ஈஸியா அவங்க அச்சீவ் பண்ணி அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க நார்மல் பிராண்ட்ஸா இருந்தாங்கன்னா என்ன அமௌண்ட் வாங்குவாங்களோ அதுக்கு ஈக்குவலா வாங்குறது இல்லை, அதை விட கொஞ்சம் கூடுதலாவே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். அதை கொஞ்சம் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிள் சார். ஒரு 2000 பிவி பண்ணி கிடைக்கக்கூடிய ராயல்டி பிரான்ஸ் டைரக்டர் போனஸ், அந்த 2000 பிவி பண்ணக்கூடிய அந்த ராயல்ட்டியில நீங்க ஒரு உதாரணத்துக்கு 3000 ரூபாய் வாங்கினால் எக்ஸ்ட்ரா ஒரு 600 பிவி பண்றதுனால ஒரு 3200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்ப 2000 பிவிக்கு கிடைக்கிறது 3000 ரூபாய்னா 2600 பிவி கிடைக்கிறது 3200 ரூபாய். அப்ப எக்ஸ்ட்ரா அந்த 3200 ரூபாய் கிடைக்கும் போது உங்களுடைய செக் வந்து அப்படியே டபுளுக்கு மேல வரும். இவ்வளவுதான், சிம்பிள். இந்த ராயல்டி, அந்த ராயல்ட்டியில எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம வந்து எல்ஓபி வாங்கணும் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள நபர் 2600 பிவிக்கு பதிலாக 5625 பிவி பண்ணணும். அப்ப ஏறக்குறைய 3000 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணாதான் ராயல்டி. இங்க ஒரு 600 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணாலே இன்னொரு ராயல்டி வாங்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா எல்ஓபிக்கு பணம் நிறைய இருக்கு, பட் உழைப்பு நிறைய இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை செய்யறதுனால அப்படியே ஒரு ராயல்டி டபுளா கிடைக்குது. டைரக்டர் போனஸ் அப்படியே டீம் பில்டிங் போனஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் இந்த விளக்கம். எல்ஓபி நாளைக்கு திரும்பவும் பார்க்க போறோம். நாளைக்கு எல்ஓபி தான் திரும்பவும். ஆனா இன்னைக்கு ராயல்டி, பிரான்ஸ் டைரக்டர் போனஸ், அந்த டிராவல் ஃபண்ட், அதோட டீம் பில்டிங் போனஸ். இல்ல பிரான்ஸ் வாங்கும் போதே நீங்க டீம் பில்டிங் போனஸ் அடுத்த ராயல்ட்டியும் வாங்க முடியும். ஒரே உழைப்புக்கு 3 வருமானம். நீங்க பிரான்ஸ் டைரக்டரா இருக்கும்போதே பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது, பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் கிடைக்குது, டைரக்டர் போனஸ், அதோட டீம் பில்டிங் போனஸ். அது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொரு வருமானம் 6 மாசம் கழிச்சு கிடைக்கக்கூடிய 5 crore நமக்கு வரக்கூடிய ஷேர். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. 2001 பிவி பண்ணா டைரக்டர் போனஸ் கிடைக்கும். 2600 பிவி பண்ணா இன்னொரு ராயல்டி டீம் பில்டிங் போனஸ் கிடைக்கும். அதுவே 2800 பிவி நீங்க 6 மாசம் பண்ணி இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 6 மாசம், நான் போன மாசம் மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த மாசம் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் பண்ண போறேன், ஒரு 3000 பிவி 3200 பிவி பண்ணுங்க, முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் பிரான்ஸ் முடிக்கும் போதே 3500 பிவி பண்ணி முடிச்சீங்க, 4000 பிவி பண்ணி முடிச்சீங்க. அப்ப இது முடியும். உங்க மனசு முடியும்னு சொன்னேன். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் மார்னிங் செஷன் வர்றதுக்கு நிறைய யோசிக்கிறோம். இன்னைக்கு காலைல எனக்கு ஒரு ஆச்சரியம். சரிதா தேவி மேடம் இருக்கீங்களா? சரிதா தேவி, ஹலோ சரிதா தேவி மேடம், உங்க மைக் கொஞ்சம் ஆன் பண்ணி பேசுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்க? பீகார்ல இருந்து, முஜஃபர்பூர்ல இருந்துங்க சார். பீகார், ஜபல்பூரா? முஜஃபர்பூர். ஓகே, முஜஃபர்பூர் சார். நீங்க எவ்வளவு நாளா மார்னிங் செஷன் வரீங்க? ஒரு 2 மாசம் சார். 2 மாசமா வரீங்க இல்லையா? கிரேட், சூப்பர். நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு மேடம்? 2 மாசம் ஆச்சுங்க சார். ஜாயின் பண்ணி 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா மார்னிங் செஷன் வரீங்க. இப்போ என்ன லெவல்ல இருக்கீங்க? இப்போ என்ன லெவல்ல இருக்கீங்க? அது தெரியலங்களே சார், நான் படிச்சது இல்லைங்க. நீங்க படிச்சது இல்ல, பட் உங்க அப்ளை ஜெகதீஷ் சார் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரா?
சொல்லி கொடுக்குறாரு. ஆ, அங்க வந்து உங்களுக்கு நீங்க இந்த ஜூம் மீட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்களே பேசி நீங்களே பிசினஸ் பண்றீங்க. ஆமாங்க சார். உங்க கூட வந்து உங்க அப்ளைன் யாரும் இல்ல. இல்லைங்க சார். அங்க ஆபீஸ்ல நடக்கக்கூடிய சிஎன்டி போறீங்களா? இல்ல வேற ஏதாவது சிஎன்டி ஏதாவது மீட்டிங் போறீங்களா நீங்க? எங்கேயுமே போகலைங்க சார். வீட்டுலதான். வீட்ல தான். வெரி குட். மாசம் மாசம் எவ்வளவு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க? उसने साड़ी तकिया எவ்வளவுக்கு பொருள் வாங்குறீங்க? பொருள் இப்பதாங்க சார் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வெரி குட். அதாவது உங்களுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க தொடர்ந்து இந்த மானிடைசேஷன் வரதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சார் என்னங்க சார்? இந்த மானிடைசேஷன் நீங்க அட்டெண்ட் பண்றதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சார் இல்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டேன். இருக்குதுங்க சார். அதனாலதான் தொடர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெரி குட், வெரி குட், கிரேட், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அதாவது நம்ம பக்கத்துல உள்ளவங்களையே மீட்டிங் வர வைக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து சரிதா தேவி அவங்க பீகார்ல தான் இருக்காங்க. பீகார்ல இருந்து நம்ம மீட்டிங்கை டெய்லி அட்டன் பண்ணி அதன் மூலமா நாலேஜை வளர்க்க முடியுமா? ஏன்னா இங்க நிறைய பேர் அப்ளைன் கூடவே இருந்தாலே அப்ளைனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்ளைனை குறை சொல்லவே இல்லை. அவங்க அப்ளைன் ஜெகதீஷ் சாரு அவரை குறை சொல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி நம்மளுடைய நாலேஜை வளர்க்கணும், அதன் மூலமா இந்த பிசினஸை நம்ம சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மார்னிங் செஷன்ல இருக்க அத்தனை பேர் சார்பாக உங்களை பாராட்டுறோம், வாழ்த்துறோம். நீங்க ரொம்ப சிறப்பா வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க சார். அவர் முதல்ல போன் பண்ணி சொல்லிடுவாருங்க. ஒரு நாள் அட்டன் பண்ணலைன்னா அவர் முதல்ல சொல்லிடுவாருங்க சார். வெரி குட், வெரி குட், கிரேட், சூப்பர். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண விட மாட்டாரு. ஓகே, கிரேட் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. இப்ப திரும்பவும் பார்த்துருக்கீங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு புரிஞ்சுது அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. சார் குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னைக்கு மார்க்கெட்டிங் பிளான்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அது செயல்படும் போது திருப்பியும் அது அந்த இடத்துல யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்ப வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இப்போ டைரக்டர் மெயின்டைன் பண்ணா 2100 தான் நம்ம மைண்ட்ல இருந்தது. ஆனா 2100 இல்ல 2600 பிளஸ் இப்ப வந்து நம்ம க்ளோர் கிளப்புக்குள்ள போகணும்ன்றதுனால 3000 பிவி கம்பல்சரி முடிக்கணும்ன்ற மைண்ட் செட் தெரிஞ்சு அதை வச்சு புரிய முடிஞ்சது சார். அதே மாதிரி அதான் உள்ள வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ன்றத இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் ட்ராக்கை நம்ம வந்து ஈஸியா கொண்டு போனாலே நமக்கு வந்து அந்த நிலையையும் அடையிறது ஈஸின்றதையும் இன்னைக்கு மேடம் சொல்லி கொடுத்த செக்ஷன்ல இருந்து புரிஞ்சது சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. அதாவது இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் என்னால கொடுக்க முடியுமா? இதே மாதிரி இப்ப மேடம் கொடுத்த மாதிரி இந்த பிளான் செஷனை உங்களால கொடுக்க முடியுமா? நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. மாசம் மாசம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வருது நீங்களே கால்குலேட் பண்ணலாம். மாசம் மாசம் நீங்க பிரான்ச் டைரக்டர் முடிச்சிட்டீங்க, ராயல்டி வருது, நீங்களே கால்குலேட் பண்ணலாம். டீம் பில்டிங் போனஸ் நீங்களே கால்குலேட் பண்ணலாம். உங்களுடைய செக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். நாங்கெல்லாம் அப்படித்தான் நிறைய கத்துக்கிட்டோம். ஒவ்வொரு மாசமும் நாங்க கால்குலேஷன் போட்டு தான் இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இன்னைக்கு இந்த பிளானை தெளிவா சொல்ல முடியும், சொல்ல தெரியும் அப்படின்னா நாங்க தான் கத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து லோயலா காலேஜ்லயோ இல்ல பனிமலர் காலேஜ்லயோ நமக்கு தனியா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது என்னுடைய வியாபாரம், நம்முடைய ஆர்வம், நம்முடைய இன்வால்மெண்ட், இதுல தான் நம்ம கத்துக்கிறது. ஸோ ஏலகிரி புட் கேம்ப்ல ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேர் கால்குலேட் பண்றீங்க? எத்தனை பேர் அதை கால்குலேட் பண்றீங்க? நீங்க மாசம் மாசம் நீங்க கால்குலேட் பண்ணா 6 மாசம் கழிச்சு இல்ல 3 மாசம் கழிச்சு உங்க டீமுக்கு இது மாதிரி ஒரு பிளான் செஷன் நீங்க பண்ண முடியும்.
இது மாதிரி உங்களால வெஸ்டேஜ் பிளானை தெளிவா சொல்ல முடியும், இந்த கால்குலேஷனை சொல்லி கொடுக்க முடியும். அது நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க கத்துக்குங்க. நம்முடைய பிசினஸ்ல ப்ராடக்ட் ஹீரோனா பிளான் ஹீரோயின், இந்த ரெண்டும் சரியா தெரிஞ்சா போதும், பெரிய பெரிய வருமானத்துக்கு நீங்க சொந்தக்காரர் ஆயிடுவீங்க. ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜும் பிளானை பற்றி நாலேஜும் இருந்தால் நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். உங்க டீமுக்கு, உங்க குடும்பத்துல நீங்க தான் ஹீரோ. உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது கொட்டும். அப்ப அதை புரிஞ்சுக்குங்க. புரியலன்னா உங்க அப்ளைன்ட்ட திரும்ப திரும்ப கேளுங்க. இல்ல இதே நம்ம மார்னிங் செஷன்ல இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போடலாம், நீங்க கத்துக்கிற வரைக்கும். அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். யாரெல்லாம் இதை பிளானை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சார் பாப்பா போடுங்க சார் இந்த ட்ரைனிங்க. ஓகே. நாற்பத்தி 2 பேர் வந்ததுல ஒரே ஒரு ஆளு தான் திரும்பவும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? மெஜாரிட்டி இல்லையே மேடம். உங்களுக்கு தனியா கொடுத்துறேன் லிங்க், நீங்க கத்துக்குங்க. சார் நானும் தான் சார். சுமதி. சுமதி. 2 3 4. சார் மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னு கத்துக்கணும். நான் இப்ப இன்னைக்கு தெரிஞ்ச வரலுமே மேடம் சொன்னாங்க. பட் அவங்க சொல்றத நம்ம கீழே 2800 பிவி நம்ம பண்ண இந்த மாசம் பண்ணா 3 கோடி ரூபா ஷேர்ல நாமளும் கலந்துக்கலாம் அப்படின்னு. நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆனது மட்டும் இல்ல, கீழே 2800 பிவி கொண்டு வந்துட்டுனாவே அது ரொம்ப பெரிய வருமானம் அப்படிங்கிறது தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுட்டேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா நான் உள்ள வரோம் சார். கண்டிப்பா. ஹலோ சார். நல்லாவே கேக்குது. என்ன பதில் சொல்லு தெரியாம உட்கார்ந்து எனக்கு நானும் நிறைய புரியணும், இன்னும் புரிய நிறைய இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மேடம் சொன்ன பிளானும் மார்க்கெட்டிங் பிளானா நாம வந்து இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது சார். சரியா புரியாதனாலதான் இன்னமும் உள்ளவே இருந்துட்டு இருக்கோம். புரிஞ்சதுன்னா வருமான கட்டுப்பாடு இப்பதான் சொன்னீங்க. அதை நான் வந்து டெய்லியும் மேடம் சொன்னாங்க, என்னைக்கு மார்க்கெட்டிங் பிளான் நீங்க வரைகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் கண்டிப்பா நான் போட்டு பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் டெய்லியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு புரியாதத இமீடியட்டா WCL மேடத்திட்ட கேளுங்க, அவங்க அழகா சொல்லி தருவாங்க. உங்க அப்ளை நாங்க சேலத்திலே இருக்காங்க. எஸ் சார். எஸ் சார். ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. இந்த பிளானை ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய நபர். ஆனா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்களான்னா எனக்கு தெரியாது. கேட்டா கிடைக்கும். எஸ் சார். அது அப்ளை எல்லா அப்ளைனுமே சொல்லி தருவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க அதுக்கு மேல உள்ள அப்ளைன்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. எஸ் சார். எஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. சரி. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. அப்புறம் மார்க்கெட்டிங் பிளான் இன்னைக்கு வந்து ஒரு 8 பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஃபீட்பேக் சொல்லுங்க. சரி சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சாரி சார், பூஜையில் இருக்க அதனால பேச முடியாது. எங்க இருக்கீங்க? பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார். பூஜை பண்றீங்களா? சரி, பண்ணுங்க பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. யார் யாரு வெஸ்டீஜில் வளரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஃபீட்பேக் பேசலாம். நம்ம தப்பா பேசிடுவோம்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. தப்பா பேசினவங்க தான் அப்புறம் சரியா பேசுனாங்க. யாருமே சரியா பேசுனவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அது ஆரம்ப காலத்துல அம்மா அப்பா சொன்னாலும் சரி, ஏபிசிடி சொன்னாலும் சரி,
இல்ல அதுக்கு பிறகு உள்ள வார்த்தைகளை சொன்னாலும் சரி, யாருமே சரியா பேசுறவங்க இந்த உலகத்துல இல்ல. ஆனா அந்த மார்னிங் செஷனை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க சரியா பேச முடியும். இப்ப தமிழ் மடத்தை நான் பேசணும்னா 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஆனா அவங்களும் உங்களை மாதிரியே இந்த மார்னிங் செஷன்ல பேசுறதுக்கு யோசிச்சவங்க தான், வெக்கப்பட்டவங்க தான், கூச்சப்பட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு அது இல்ல. எப்பவுமே மேடையில ஒருத்தரை பேசணும்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், பேச மாட்டாங்க. 2 முறை 3 முறை கட்டாயப்படுத்தி பேச வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஜ்ல பேச விடலைன்னா கோவப்படுவாங்க. முதல்ல கூச்சப்பட்டவங்க அப்புறம் ஸ்டேஜ்ல ஏறினா இறங்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அது மாதிரிதான் எப்பவுமே எந்த ஒரு பழக்கத்தையும் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால நல்லா பேச முடியும். சரிதா தேவி மேடம் 2 மாசமா வராங்க. பட் அவங்களுக்கு பேசணும்னு ஆசை இருந்தது. பட் இன்னைக்கு தான் பேசியிருக்கிறாங்க. இந்த மார்னிங் செஷன்ல பேசுறதுக்கு நீங்க நிறைய படிக்க வேண்டியதில்லை, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் கேட்கறது இன்றைக்கு நடந்த மீட்டிங்ல உள்ள ஃபீட்பேக். நான் வேற எதையோ கேட்கல. இல்ல நீங்க பிளான் சொல்லுங்கன்னு நான் கேட்கல. அப்ப ஃபீட்பேக் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சது, எவ்வளவு நாளும் தெரியாத விஷயத்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், அது என்ன, அதான் நான் கேட்கிறேன். இந்த வருமானம் எனக்கு வரும்னு எனக்கு சரியா அது இது வரைக்கும் தெரியாம இருந்தது சார், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல இந்த ராயல்டி டைரக்டர் போனஸை விட டீம் பில்டிங் போனஸ் அதிகமா வரும்ன்றது இன்னைக்கு எனக்கு தெரியுது. அதுக்காக நான் செய்ய வேண்டியது வெறும் 600 பிவி தான் எக்ஸ்ட்ரா. நான் சில்வர் டைரக்டர் 300 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணாலே எனக்கு ராயல்டி வரும், இன்னொரு ராயல்டி எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஒரு 18 ஹோம் மீட்டிங் பண்ணா எனக்கு வந்து ஒரு லைன்லயே 18 ஹோம் மீட்டிங் பண்ணா எல்ஓபி வாங்க முடியும்ன்றதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க கலைச்செல்வி மேடம். ஹலோ. நம்பிராஜன் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. நல்லா இருந்தது சார், கேட்க புரிஞ்சுது. ஏலகிரில சொன்னாங்க, மறுபடியும் திருப்பி நீங்க போட்டதுனால புரியுது சார், கேட்க தான் புரியுது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எக்ஸ்ட்ரா பிளான் தானே நான் பண்ணுவேன், புரியுது சார். இன்றைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? $2100 பிவி பண்றதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 600 பிவி பண்ணோம்னா அந்த டீம் பில்டிங் போனஸ், டைரக்டர் போனஸ் கிடைக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் சார். வெரி குட், கிரேட். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. சரி. அடுத்த 2வது வீடியோல மகாதிரையா ரொம்ப அழகா சொன்னாரு. அறியாமை தான் நம்முடைய இயலாமைக்கு காரணம். அறியாமை, வெஸ்டீஜை பற்றி அறியாமை, அந்த ப்ராடக்டை பற்றி அறியாமை, அந்த பிளானை பற்றி அறியாமை தான் நம்முடைய இயலாமை. நம்ம அது தெரிஞ்சிட்டோம், ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் இல்லைங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது ஒரு பாடத்தை படிச்சுட்டு சொல்லுவாங்க, அடுத்த நாள் வாத்தியார் வந்து கேள்வி கேட்பாரு. அப்போ நமக்கு அந்த அன்றைக்கு நல்லா படிச்சுட்டு போயிருக்கோம், வாத்தியார் கேட்கிற கேள்வி நமக்கு பதில் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கை தூக்குவோம், நம்ம நிமிந்து உட்கார்ந்துருப்போம். அவர் நம்மகிட்ட கேட்க மாட்டாரான்னு நம்ம அப்படியே அவர் முகத்தையே பார்த்துட்டு இருப்போம். அதுவே நம்ம படிச்சுட்டு போகல, அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. என்ன பண்ணுவோம்? முன்னால் இருக்க பையனுக்கு அவன் தலைக்கு பின்னால நம்ம ஒளிஞ்சிக்குவோம். கரெக்டா?
கரெக்டா? இது நடந்திருக்கா? என்ன பாண்டியன் சார், ஏழுமலை சார், இதெல்லாம் நடந்திருக்கா? சண்முகம் சார், நடந்திருக்கு சார். இதெல்லாம் நடந்திருக்கா சின்ன வயசுல? ஆமா சார், கண்டிப்பா நடந்திருக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஆனா அதே மாதிரிதான் நமக்கு வெஸ்டேஜ்ல உள்ள ப்ராடக்ட பற்றி பிளானை பற்றி தெளிவா தெரிஞ்சதுன்னா யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட பிளான் சொல்லணும், என்னப்பா பிளான் சொல்லலாமா, ஒரு மீட்டிங் வச்சிடலாமா, ஹோம் மீட்டிங் வச்சிடலாமா, 1 to 1 எங்க அப்படின்ட்டு நம்முடைய ஆர்வம் அதிகமா இருக்கும். அது தெரியலன்னா இன்னொருத்தரை தேடிட்டு இருப்போம். அப்ளைன்னு ஒருத்தர், அவர் எப்போ கிடைப்பாரு, அவர் எப்போ ஃப்ரீயா இருப்பாரு, அவர் எப்போ ஊருக்கு வருவாரு, எப்போ ஊருக்கு போவார், இப்படி நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெளிவா தைரியமா போய் பேசுறது நல்லா இருக்குமா, இல்ல இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது நல்லா இருக்குமா? பாண்டியன் சார், இன்னைக்கு நீங்க தனியா போய் பிளான் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி உங்க அப்ளை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க தனியா போய் சொல்லும் போது உங்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்கு சொல்லுங்க. ஹலோ, பாண்டியன் சார் இருக்கீங்களா? சார் இருக்கிறேன் சார். நான் அப்ளை யாரையும் பாக்குறது இல்ல சார், நானே போயிடுறேன் சார். இப்ப நீங்க பிளான் சொல்றது மட்டும் இல்ல, ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது கூட தெரிஞ்சுக்கணும் சார் உங்களுக்கு. ஆமா சார், ஆமா சார், பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா இதுவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இல்ல சார், எனக்கு தெரியல சார், சரியா எனக்கு தெரியல. அப்ப நீங்க இப்ப கத்துக்கிட்ட பிறகு எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப மனநிலை? கண்டிப்பா சார், தினசரி ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர்ட்ட பேசணும், அந்த ஆசைகள் வருது சார், அந்த ஆர்வம் வருது சார். கண்டிப்பா பேசிட்டே இருக்கிறேன் சார் தினசரி. இதத்தான் எல்லாருக்கும் சொல்றோம். போன்ல பேசுறது நேர்ல போய் பேசுறது சார் பெஸ்ட். இதுல போன்ல பேசுறதுக்கு நேர்ல போய் பேச வித்தியாசம் நிறைய இருக்கு சார், நான் பார்த்துட்டேன் சார். நேர்ல போய் பேசும்போது அவன் சூழ்நிலைக்கு எப்படி இருக்கான், அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான், அவன் என்ன பணத்துக்காக ஆசைப்படுறானா, இல்ல வேற எதாவது என்ன இது கண்டிஷன் இருக்கா முதல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார். நம்ம எதுவுமே பண்ண சும்மா போன் நம்பர் வாங்கிட்டு போன்ல பேசினாக்கா நான் பார்க்கலாம், பிஸியா இருக்கிற அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனா நேர்ல போகும்போது சார் அது மாற்றங்கள் புரியுது. ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ. நேர்ல போகும்போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, அவரு இருந்துகிட்டு நான் வெளியே போயிட்டேன், வெளியே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. போன்ல அதை சொல்ல முடியும். வீட்டுல இருந்துகிட்டே நான் கிருஷ்ணகிரி போயிட்டேன், ஒசூர் போயிட்டேன், சென்னை போயிட்டு இருக்கிறேன், அந்த வேலை இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியும். 2வது, நேர்ல போகும்போது அவருடைய மனநிலை என்ன, அவர் எந்த சிச்சுவேஷன்ல இருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு இப்ப தேவை பணமா, ஆரோக்கியமா, இல்ல அவருக்கு பிடிச்சது ஃபாரின் ட்ரிப்பா, காரா, எந்த இடத்துல அவருடைய முகத்துல மாற்றம் வருது, எதை அவர் அதிகமா விரும்புறாரு அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அவருக்கு ஃபாரின் ட்ரிப் ரொம்ப பிடிக்குது, அந்த இடத்துல அவர் ஐஸ் ஓபன் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபாரின் ட்ரிப் நீங்க போகணும்னா இதை செய்யணுங்க அப்படின்றத சொல்லிடலாம். இல்ல கார் தான் அவருடைய ட்ரீம், கார் வாங்கணும், அந்த ஆசையில இருக்காரு, அந்த கனவுல இருக்காரு அப்படின்னா அந்த காரை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லி கொடுக்கலாம். இதுதாங்க இங்க எல்லாமே முடியுங்க, எல்லாராலையும் முடியும். நேற்று கூட கிட்டி பார்ட்டில நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஆட்டம் பாட்டம் பயங்கர ஜாலியா இருந்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, வெஸ்டீஜ்ன்றது மற்ற ஆபீஸ்ல போய் வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க, எப்பவும் டென்ஷன், எப்பவும் மேலதிகாரிகளுக்கு பயந்து போய் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய டென்ஷனோட இருக்கணும். ஆனா வெஸ்டீஜ்ல அது இல்லை. எப்பவும் அப்ளைனா இருந்தாலும் சரி, டவுன்லைனா இருந்தாலும் சரி, அவங்க கூட சந்தோஷமா பேசலாம், எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை. டைம் நம்ம பஞ்சுவாலிட்டியை நம்ம தான் கீப் அப் பண்ணணும். ஆஃபீஸில் இத்தனை மணிக்கு மீட்டிங், இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம போய் ஆகணும், நம்ம அந்த டைமில் அதை அட்டன் பண்ணணும்.
நம்ம என்ஜாய் பண்ணணும்னா கிட்டி பார்ட்டிக்கு போய் ஆகணும். கிட்டி பார்ட்டிக்கு போனாதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம வீட்ல இருந்துட்டே அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. நேற்று சென்னை ஆபீஸ்ல மட்டும் 3 மீட்டிங் நடந்திருக்குது. காலையில உமன் சிஎன்டி நடந்திருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு கிட்டி பார்ட்டி நடந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு ராஜன் சாருடைய ட்ரைனிங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முடியும். இந்த 3ஐயும் அட்டன் பண்ணவங்க இருக்கிறாங்க. இந்த 3ஐயும் அட்டன் பண்ணவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏன் அந்த 3 மீட்டிங் அட்டன் பண்ணாங்க? அவங்களுக்கு வீட்ல வேலை இல்லையா? இல்ல வேற எந்த வேலையுமே இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம வெஸ்டேஜுக்காக செலவு பண்ணும்போது, நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது, வெஸ்டேஜ்ல இருந்து நிறைய நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய 3 தலைமுறைகளுக்கும் வரும்ன்ற நம்பிக்கையே தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப கத்துக்கிட்டாதான் பாண்டியன் சார் மாதிரி இன்னைக்கு அவங்க அப்ளைனை சார்ந்து இல்லாம, அப்ளைனை தேடாம அவங்களே தனியா போய் மீட்டிங் பண்றதுக்கோ, ட்ரைனிங் பண்றதுக்கோ முடியும். இன்னைக்கு இது மாதிரி கத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல நானும் உங்களை மாதிரி யோசிச்சு உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு இத்தனை வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்க முடியாது, கார்கள் வாங்கியிருக்க முடியாது. கரெக்டா? நான் கத்துக்கிறேன் சொல்றதை விட நீங்க எத்தனை பேர் ஆக்ஷன்ல போய் இறங்குறீங்க? பாண்டியன் சார் ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அவருக்குள்ளே ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஆனா ஒரு முறை சொன்ன பிறகு 2வது முறை யோசிப்பாரு, நம்ம இந்த இடத்துல இதை பேசிருக்கலாம்ல, இது எப்படி பேசியிருந்தா இது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அப்ப 2வது முறை அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நல்லா பேசியிருப்பாங்க. 3வது முறை இன்னும் நல்லா. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஃப்ரீயா சரளமா வரும் பேச்சுக்கள். நான் கத்துக்கிறேன் சார், என் டீமுக்கு கத்துக் கொடுக்குறேன் சார் அப்படின்றது இல்ல. நம்ம கத்துக்கிட்டதை முதல்ல ஃபீல்டுல போய் பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம கத்துக்க முடியும். தியரியவே கத்துக்கிட்டு இருந்தா எப்ப பிராக்டிகல்ல பண்றது? இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், வெஸ்டீஜ் பிசினஸ பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிக்கலா போய் பேசுங்க. 2 பேர் பேசுறீங்க, அவங்க நோ சொல்றாங்களா? நோ ப்ராப்ளம். 4 பேர்கிட்ட பேசுறீங்க, நோ சொல்றாங்களா? நோ ப்ராப்ளம். 10 பேர் நோ சொல்றாங்களா? நோ ப்ராப்ளம். 50 பேர் நோ சொல்றாங்களா? நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க ஒரு நல்ல பிரசன்டரா உருவாகிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க பேசுற எல்லாருமே உங்களுடைய ஸ்பான்சரா உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க கத்துக் கொடுப்பீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பேச்சு, மற்ற இடத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்க கத்துக் கொடுக்கும்போது அவங்க உங்களை விட பெஸ்ட் பிரசன்டரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லையா சண்முகம் சார்? வாணியம்பாடி சண்முகம் சார். லீடர்ஸ்லாம் பேச தயங்குனா மற்றவங்க எப்படி பேசுவாங்க? சண்முகம் சார் இருக்கீங்களா? ஏழுமலை சார் இருக்கீங்களா? வெங்கடேஷ் சார்? மிஸ்டர் வெங்கடேஷன். ஏழுமலை சார் மைக் ஆன் பண்ணியிருந்தாரு, ஆஃப் பண்ணிட்டாரு சார் கூட்டு ஒண்ணு. ஆமா சார். அதாவது ஏன் நான் சண்முக சாரை கூப்பிட்டேன்னா, சண்முக சாரும் ஆரம்பத்துல இப்படி இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிரசன்டரா மாறி இருக்காரு. அது மாதிரி ஏழுமலை சார் எல்லாருமே, அதாவது ஆரம்பத்துல எல்லாருமே யோசிச்சவங்க தான். நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். மேடம் வந்தாதான் பேச முடியும், மேடம் வந்தாதான் மீட்டிங் பண்ண முடியும் தான் உட்கார்ந்து இருந்தேன். அவங்களுடைய டைம் ஷெட்யூல், அவங்க எப்போ வருவாங்க, எப்போ நமக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்றத யோசிச்சு தான் வேண்டாம் நம்மளே கத்துக்கலாம், நம்ம பேச ஆரம்பிக்கலாம், நம்ம பேசினா இது நம்ம வியாபாரம், நம்ம தான் பேசணும், நம்ம பேசினாதான் பேச முடியும். இப்ப தமிழ் மேடம் எப்படி அவங்க பேசிட்டு அவங்க இண்டிவிஜுவலா இந்த பிசினஸ் பண்றாங்களோ அதுதான் ஒவ்வொருத்தருடைய வெற்றி. அடுத்த லெவலுக்கு போகணுமா, இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ண கத்துக்கங்க. அதான் உங்களை நீங்க கத்துக்கிறது தான் உங்களை பேச வைக்கும். உங்களுடைய நாலேஜ் தான் உங்களை பேச வைக்கும். அப்ப இந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.